ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு MCBS வே ஆஃப் டீச்சிங் CBSE. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 6th சோசியல் சயின்ஸ் சாப்டர் 5 இந்தியா, தட் இஸ் பாரத் தான் பார்க்க போகிறோம். செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம நிறைய ஒர்க் ஷீட், எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், எக்ஸ்ட்ரா MCQ எல்லாமே PDF-ஆகவே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியா, தட் இஸ் பாரத். இந்தியாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாரத்ன்னு சொல்லுவோம். In India, at a very early time, the spiritual and cultural unity was made complete and became the very stuff of the life of all this great surge of humanity between the Himalayas and the two seas. யார் சொன்னா அப்படின்னா ஸ்ரீ அரபிந்தோ தான் சொன்னார். இந்தியாவில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே ஸ்பிரிச்சுவல் அண்டு கல்ச்சுரல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். இந்த ஸ்பிரிச்சுவல் அண்டு கல்ச்சுரல் தான் நம்மளை என்ன செய்யுது, ஒன்றாவே சேர்த்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா அப்படின்னா ஸ்ரீ அரவிந்தோ சொல்கிறாரு. ஸ்ரீ அரவிந்தோ அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இந்தியன் ஃபிலாசபர்னால் யார், தத்துவம் சொல்கிறவங்க. இப்படி இருந்திருக்கலாம், இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபிலாசபர்னு சொல்லுவோம். ஸ்ரீ அரவிந்தோ இஸ் அ ஃபிலாசபர். பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சர் எங்கே இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா seen from a rural India about 2300 years ago, north gate of the great Sanji Stupa. ஸ்டூப்பானா என்ன அப்படின்னா ஒரு அலங்கரிக்கப்பட்ட நிறைய சிற்பங்கள் செதுக்கின ஒரு கல் இல்லைன்னா தூணை தான் நம்ம ஸ்டூப்பான்னு சொல்லுவோம். இது என்ன ஸ்டூப்பா அப்படின்னா சாஞ்சி ஸ்டூப்பா. இது எங்கே இருக்குது அப்படின்னா நார்த் கேட்டில் இருக்குது. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது? 2300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இது இருக்குது. இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்? ஹவு டு வி டிஃபைன் இந்தியா? இந்தியாவை நம்ம எப்படியெல்லாம் சொல்கிறோம்? வாட் வேர் த ஆன்சியன் நேம்ஸ் ஃபார் இந்தியா? இந்தியாவுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன நேம்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மேப்பை பாருங்கள். இது என்னது? ஹிந்து ஹூஸ், ஹிமாலயாஸ், அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால். இதுதான் இந்தியாவிலையா? இதில் ஏதாவது ஸ்டேட் பிரிச்சிருக்காங்களா? எதுவுமே பிரிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ எப்போ பிரித்தாங்க, எப்படியெல்லாம் பிரித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Today, the India we know is a modern nation with defined borders, defined state and a known population. However, it was very different 500 years ago, 2000 years ago or even 5000 years ago. This region of the world, which we often called the Indian subcontinent, has had many different names and shifting boundaries. We can learn about India's past and evolution from many different sources. Let us explore. இப்போ நம்ம இருக்கிற இந்தியா எப்படிப்பட்ட இந்தியா அப்படின்னா மாடர்ன் இந்தியா, நவீன இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இந்தியாவில் என்னென்ன இருக்குது? இந்தியானா இப்படி தான் இருக்கும், இதுதான் இந்தியாவோட பார்டர் அப்படி சொல்லி இந்தியாவோட பார்டர் எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி பிரிச்சிருக்கோம். இப்போ இந்தியாவில் பாப்புலேஷன் மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் நமக்கு தெரியும். ஆனால் இது 500 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாடி 5000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இல்லை. நம்ம இந்தியா என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்தியா இஸ் அ சப்கான்டினென்ட்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பவுண்ட்ரி எல்லாமே பிரிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு நிறைய பேர் இருந்துச்சு. அது என்னென்ன பேருன்னு சொல்லி பார்ப்போம். அந்த பேரெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படியெல்லாம் வந்துச்சுன்னு பார்ப்போம். லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஹேபிட்டன்ஸ்னால் என்னது? இன்ஹேபிட்டன்ஸ் பீப்புள் ஹூ லிவ் இன் அ பர்டிகுலர் பிளேஸு. இப்போ பீப்புள் ரொம்ப நாளாக இந்த இடத்துல தான் வாழ்கிறாங்க, இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரே இடத்துல இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஹேபிட்டன்ஸ்னு சொல்கிறோம். In the course of history, India has been called by many names, both by its inhabitants, by visitors from outside. These names come to us from ancient text, account of travelers and pilgrims and inscription. இப்போ இந்தியாவுக்கு நிறைய நேம் இருக்குதுன்னு பார்த்தோமா? அந்த நேம் யாரெல்லாம் வச்சாங்க அப்படின்னா இன்ஹேபிட்டன்ஸ், இந்தியாவில் வாழ்கிற மக்கள் எல்லாரும் வச்சாங்க. பை விசிட்டர், வெளியிலேருந்து வந்தவங்களும் வச்சாங்க. இப்போது ஆன்சியன் டெக்ஸ்ட்னால் என்னது? பழங்காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ட்ராவலர்ஸ், வெளியிலேருந்து நம்ம நாட்டுக்கு வருவாங்க இல்லையா, அவங்களிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். பில்கிரிம்ஸ்னால் யாருன்னா யாத்ரீகர்கள் அப்படின்னு சொல்லுவோம். யாத்ரீகர்கள்னால் என்னது? வெளியில் இருந்து அவங்களோட மதத்தை, இப்போ ஹிந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், அவங்களோட மதத்தை இந்தியாவில் பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா யாத்ரீகர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நிறைய இன்ஸ்கிரிப்ஷனில் இருந்து வந்துச்சு. இன்ஸ்கிரிப்ஷன்லாம் என்னது? கல்வெட்டுக்கள். நிறைய கல்வெட்டில் இருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஹவு இண்டியன்ஸ் நேம்டு இந்தியா, இந்தியன்ஸ் வந்து இந்தியாவுக்கு எப்படி இந்தியான்னு பேர் வச்சாங்க. The Rig Veda is India's most ancient text, as we will see in chapter 7. It is several thousand years old. It gives the northwest region of the subcontinent the name Sapta Sindhava, that is the land of the seven rivers. The word Sindhava comes from Sindhu, which refers to the Indus river or at times to a river in general. வேதா அப்படிங்கிறது நம்மளோட வேத நூல்களில் இதுவும் ஒன்று. இதை பற்றி நம்ம சாப்டர் 7ல் பார்ப்போம். இது எவ்வளோ வருஷம் பழமையானது அப்படின்னா 1000 இயர்ஸ்க்கும் முன்னாடியே இருக்குது. இப்போ இந்தியாவில் நார்த் வெஸ்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா சப்த சிந்தாவா அப்படின்னு சொன்னாங்க. சப்த சிந்தாவானா என்னது, லேண்ட் ஆஃப் 7 ரிவர்ஸ், 7 ரிவரை சேர்த்து தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்த சிந்தாவான்னு சொல்கிறாங்க. சிந்தாவா அப்படிங்கிறது எதுலேருந்து வந்து அப்படின்னா சிந்து அப்படிங்கிறதுலேருந்து வந்தது. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா இண்டஸ் ரிவரை மீன் பண்ணுது. On time, we see names for other parts of India appear in the literature. The Mahabharata is one of the India's most famous texts. We read about it in theme our culture, heritage, and knowledge tradition. Interestingly, it lists many regions such as Kashmir, more or less today's Kashmir, Kurukshetra, parts of Haryana today, Vanga, parts of Bengal, Ajodhya, roughly today's Assam, Kachcha, today's Kutch, Kerala, more or less today's Kerala, and so on. இன்னும் நாட்கள் போக போக என்ன செஞ்சாங்க அப்படின்னா இன்னொரு பார்ட் ஆஃப் இந்தியாவை வந்து நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். இது எதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா லிட்ரேச்சர்லேருந்து எடுத்தோம். எந்த லிட்ரேச்சர்லேருந்து, மகாபாரதா அப்படிங்கிற லிட்ரேச்சர்லேருந்து எடுத்தோம். இது வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான லிட்ரேச்சரு. இப்போ இந்த லிட்ரேச்சரோட தீம் என்ன, அவர் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அண்டு நாலேஜ் ட்ரெடிஷன். ஹெரிட்டேஜ்னால் என்னென்னா பாரம்பரியம், நம்மளோட கல்ச்சர் எப்படி இருந்தது, நம்மளோட பாரம்பரியம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த மகாபாரதா அப்படிங்கிற லிட்ரேச்சர்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். மகாபாரதம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா காஷ்மீரா, குருசேத்ரா, வங்கா, பிரக்சோதிசா, கச்சா, கேரளா அப்படின்னு நிறைய ஊர் பேர் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த நேம் எல்லாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காஷ்மீரா அப்படிங்கிறது இப்போ இருக்கிற காஷ்மீர், குருசேத்ராங்கிறது இப்போ இருக்கிற ஹரியானா, வங்கா அப்படிங்கிறது பெங்காலு, பிரஜோதிசா அப்படிங்கிறது அஸ்ஸாமு, கச்சா அப்படிங்கிறது இப்போ இருக்கிற கட்சு, கேரளா அப்படிங்கிறது கேரளா. But when do we come across a name for an entire Indian subcontinent? Because ancient Indian texts are difficult to date. This is not easy question to answer. The Mahabharata used the terms Bharatavarsha and Jambudvipa, and scholars generally agree that this long poem was written from a few centuries BCE onward. Whole இந்தியாவுக்கும் இந்தியா அப்படிங்கிற நேம் எப்போ இருந்து வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி டாஸ்க்லாம் கிடையாது. இப்போ மகாபாரதான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து 2 டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னவெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, பாரத் வர்ஷான்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஜாம்புத்வைபா அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மகாபாரதாவை எப்போ இருந்தது அப்படின்னா ஃபியூ செஞ்சுரிஸ் பிஃபோர் காமன் எரா. செஞ்சுரிஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், 100 இயர்ஸ்னு சொல்லுவோம். ஃபியூ செஞ்சுரிஸ் பிஃபோர் காமன் எரா, ஜீசஸ் பிறக்கிறதுக்கு நிறைய செஞ்சுரிஸ்க்கு முன்னாடியே என்ன செஞ்சுட்டாங்க, மகாபாரதா வந்துருச்சு. அதிலே என்ன டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க, பாரத் வர்ஷா அண்டு ஜம்புத்வைபா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. First term Bharatavarsha clearly extends to the entire subcontinent, and the text include the name of numerous rivers and peoples. Bharatavarsha means the country of Bharatas. Bharata is a name that first appears in the Rig Veda, where it is referred to one of the main Vedic group of people. The later literature, several kinds named Bharata are mentioned. ஃபர்ஸ்ட் பாரத் வர்ஷா அப்படிங்கிற நேம் தான் நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட் ஃபுல்லாகவே பரவ ஆரம்பிச்சிச்சு. பாரத் வர்ஷா அப்படின்னா அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா த கண்ட்ரி ஆஃப் பாரதாஸ், பாரதர்கள் இருக்கிற கண்ட்ரியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாரத் வர்ஷா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வேதாஸ் டெக்ஸ்ட்டில் இருக்கிற ஒன் டைப் ஆஃப் வேதா தான் ரிக் வேதா. இந்த டெக்ஸ்ட்டில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட்டு பாரதா அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் காலம் போக போக நிறைய கிங்ஸுமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா பாரதா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. த செகண்ட் டேர்ம் ஜம்புத்வைபா மீன்ஸ் த ஐலண்ட் ஆஃப் த ஃப்ரூட் ஆஃப் த ஜாம் ட்ரீ. திஸ் இஸ் இண்டீட் அ காமன் ட்ரீ நேட்டிவ் டு இந்தியா, ஆல்சோ கால்டு ஜாம்புல் ட்ரீ, மலபார் ப்ளம் ட்ரீ, எக்ஸெட்ரா. ஜம்புத்வைபா கேம் டு மீன் த இந்தியன் சப்கான்டினென்ட்.
செகண்ட் டைம் ஜம்புத்வைபா அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஐலண்டில் வந்து ஜாமுன் ட்ரீயில் இருக்கிற ஃப்ரூட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜம்புத்வைபான்னு சொல்லுவோம். இது வந்து இப்போ நம்ம நேஷ்னல் ட்ரீ என்னன்னு சொல்கிறோம், பேனியன் ட்ரீன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அதை வந்து நேஷ்னல் ட்ரீயாக வச்சு அதையே பேராகவும் வச்சாங்க. அந்த ட்ரீக்கு பேர் என்னது, ஜாம்புல் ட்ரீ அல்லது மலபார் ப்ளம் ட்ரீ, இன்னும் நிறைய பேர் அந்த ட்ரீக்கே இருக்குது. ஜம்புத்வைபா அப்படிங்கிறது இந்தியன் சப்கான்டினென்ட்டோட ஒரு நேமாக இருந்தது. Good clue from an Indian emperor, his name is Asoka and we will meet him later. For now we can take his date to be about 250 before Common Era. As see, he left us many inscriptions. One of them he used the same at the time include what is today Bangladesh, Pakistan as well as part of Afghanistan. இந்தியன் எம்பரரில் ரொம்ப முக்கியமானவர் அசோகர். இவரை பற்றி நம்ம பின்னாடி நிறைய டீட்டெயில் வந்து தெரிஞ்சுப்போம். இவர் வந்து நமக்காக நிறைய இன்ஸ்கிரிப்ஷன் வந்து விட்டுட்டு போயிருக்காரு. 150 காமன் எராக்கு முன்னாடி இருந்தார். இவர் என்ன வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜம்புத்வைபா. வந்து இந்தியாவை வந்து ஜம்புத்வைபா அப்படின்னு வேர்டை வச்சு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. இப்போது அவர் என்னென்ன பார்ட்டை சேர்த்து வந்து இந்தியான்னு சொன்னார், இப்போ இருக்கிற பங்களாதேஷ், பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தானோட ஒரு பார்ட், இது எல்லாத்தையுமே அவர் என்னென்னு தான் சொன்னார், ஜம்புத்வைபா பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி. A few centuries later, Bharata became the name generally used for the Indian subcontinent. For instance, in an ancient text called Vishnu Purana, we read. இன்னும் இயர்ஸ் போக போக பாரதா அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம மோஸ்ட்லி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம், இந்தியன் சப்கான்டினென்ட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்குது அப்படின்னா விஷ்ணு புராணா அப்படிங்கிற டெக்ஸ்டில் இருந்து நம்ம ஒரு போயம் வந்து பார்ப்போம். சமுஸ்திரத்யா ஹிமாத்ரஸ்கேவியா தக்ஷிணம் வர்ஷம் தத் பரதம் நாமா. இந்த லைனுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, த கண்ட்ரி தட் லைஸ் நார்த் ஆஃப் த ஓசன் அண்ட் சவுத் ஆஃப் த ஸ்னோயி மவுண்டன் இஸ் கால்ட் பரதா. இதோட நார்த் ஓசனையும் சவுத்தில் இருக்கிற ஸ்னோயி மவுண்டன் இது ரெண்டையுமே நம்ம என்னென்னு தான் சொன்னோம் அப்படின்னா பரதான்னு தான் சொன்னோம். திஸ் நேம் பரதா ரிமைன்ஸ் இன் யூஸ் ஈவன் டுடே. இன் நார்த் இந்தியா இட் இஸ் ஜென்ரலி ரிட்டன் ஆஸ் பாரத், வைல் இன் சவுத் இந்தியா இட் இஸ் ஆஃப்டன் பாரதம். நார்த் இந்தியனில் இருக்கிற பீப்புள்னால் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாரத்ன்னு சொல்லுவாங்க. இதே சவுத் இந்தியனில் இருக்கிற பீப்புள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாரதம்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்டிங் டு நோட் தட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அடாப்டட் அ சிமிலர் டெஃபினிஷன் ஃபார் இந்தியா. For instance, a poem of ancient Tamil literature from about 2000 years ago praises a king whose name is known from Cape Kumari in south, from the great mountain in north, from the ocean on the east and the west. You can now recognize the great mountain in north and it should not be difficult to identify Cape Kumari. It looks like ancient Indians knew their geography well. இந்தியா அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் வந்து நிறைய இடத்துல சிமிலராகவே இருந்தது அப்படின்னு எடுத்துட்டோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற தமிழ் லிட்ரேச்சர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கிங்கோட நேம் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேப் குமாரி அப்படின்னு தான் சவுத்தில் வந்து சொல்லுவாங்க. இந்த நேம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா நார்த்தில் இருக்கிற மவுண்டெயினில் இருந்தும் வெஸ்ட்டில் இருக்கிற ஓசனில் இருந்தும் வந்ததாக சொல்லுவாங்க. The Indian Constitution, which was first written in English, used the phrase India, that is Bharat, right at the beginning. Similarly, Hindi version of the Constitution mentioned the same as Bharat arthat India. இப்போ கான்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் தான் எழுதியிருப்பாங்க. இங்கிலீஷில் என்ன வேர்டு எழுதியிருப்பாங்க அப்படின்னா இந்தியா, தட் இஸ் பாரத். இந்தியா அப்படிங்கிறது பாரத் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்யும், அந்த கான்ஸ்டிடியூஷனே ஆரம்பிக்கும். இப்போ ஹிந்தி வேர்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா பாரத் அர்த்தாத் இந்தியா அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ கான்ஸ்டிடியூஷன்னா என்ன? A document that spells out the basic principles and laws of a nation. The Indian Constitution, which will be studied in grade 7, came into force in 1950. கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது எப்போ வந்தது அப்படின்னா 1950 வந்தது. பிரின்சிபிள்ஸ்னால் என்னதுன்னா கொள்கை. இப்போ ஒரு கண்ட்ரி வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கொள்கை, ஒரு பிரின்சிபிள் வச்சுருப்போம் இல்லையா, அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.